So, hi students. So, இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லி பார்ப்போம். A double convex lens are to be manufactured from a glass of refractive index 1.5 with both faces of having the same radius of curvature. What is the radius of curvature required if the focal length is to be 20 cm? உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. டபுள் கான்வெக்ஸ்னா இது ரெண்டு ஃபேஸ்லயுமே கான்வெக்ஸ் லென்ஸ் தான் இருக்கும். சரியா? ஸோ இரண்டு அந்த கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதாவது மியூவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க 1.55 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு ஃபேஸ்லயுமே சேம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வேல்யூ தான் இருக்கு. ஸோ ஆரோட வேல்யூ R1லையும் சரி R2லையும் சரி ரெண்டுமே சேமா தான் இருக்கு. ஸோ வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஃப் த ரெக்வயர்ட் ஃபோக்கல் லென்த் இஸ் 20 cm? இப்போ எனக்கு எஃப்ஓட வேல்யூ 20 cm இருக்கும்போது ஆரோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வாங்க இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ எனக்கு என்ன தெரியும், லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா படி 1/f = mu minus 1 into 1/r1 minus 1/r2. இது என்ன ஃபார்முலா? லென்ஸ் மேக்கர் ஃபார்முலான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சரியா? ஸோ இது லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. சரியா? ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம டேரக்டாக சால்வ் பண்ணி செய்ய போகிறோம். சரியா? ஸோ வாங்க என்ன சொல்லுவோம், நமக்கு எஃபோட வேல்யூ தெரியும் 20 cm, மியூவோட வேல்யூ 1.55 cm. நம்ம ஆர் தான் என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா R1 = R2ன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா இந்த பக்கம் இருக்கிறத பிளஸ்ன்னு எடுப்போம். இது R1 இது R2னா இந்த பக்கம் இருக்க ஆர பிளஸ்ன்னு எடுப்போம், இந்த பக்கம் இருக்க ஆர மைனஸ் ஆர்னு சொல்லுவோம். அப்போ என்னன்னா R1ஓட வேல்யூ பிளஸ் ஆர், R2ஓட வேல்யூ மைனஸ் ஆர். வாங்க கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸுமே நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன வரும், 1/20 = 1.55 minus 1 into 1/r, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, பை மைனஸ் ஆர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், இந்த மைனஸ் சேர்ந்து இந்த இடம் பிளஸ் ஆயிடும். சரியா? அப்போ 1/20 = 0.55 into 2/r இருக்கும். எனக்கு என்ன வேணும், ஆர் தான் வேணும். அப்போ ஆர் = 2 into 0.55 என்ன வரும், 1.1 இருக்கும் into 20. சரியா? ஸோ அதில் இப்போ என்ன வரும், இங்கே பாயிண்ட் வச்சிருப்பேன், that will be equal to 22 cm. அப்போ R = 22 cm. சரியா? ஸோ சிம்பிள் தான், டைரக்டா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணினா ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபார் மோர் நீட் அண்ட் ஜே ரிலேட்டட் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.